ஒரு கிராமத்துல குப்பன் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப பேராசைக்காரன். பேராசைப்பட்ட குப்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போய் பார்ப்போம். கண்ணூர்னு ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்துச்சுங்க. குப்பன்னுன்ற ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப கஞ்சத்தனமானவன். யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டான். ஐயா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. போ போ, இங்க சாப்பாடே இல்ல, போய் வேற வீட்ல கேள். ரவிக்கு ரொம்ப நல்ல மனசு. அவ எல்லாருக்கும் ரொம்ப உதவி பண்ணுவா. ரவி, ஒரு வயசானவர் குப்பன் கிட்ட ஒரு வாய் சாப்பாடு கேட்டாருப்பா. ஆனா அவன் கொடுக்கவே இல்ல. ரொம்ப மோசமானவன்பா. அத கேட்ட ரவி அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சான். ஒரு நாள் ரவி குப்பன் வீட்டுக்கு போய் கேட்டான். ஒரு உதவி பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல பெரிய வடைச்சட்டி இருக்குல்ல, அத ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தர்றீங்களா? ஐயோ, அந்த வடை சட்டி நான் யாருக்கும் தர மாட்டேன். அது ரொம்ப விலையுயர்ந்தது. வாடகை தர்றேன். சரி சரி, நீ கேட்டதுக்காக ஒரு நாள் மட்டும் தர்றேன். ஆனா நாளைக்குள்ள திருப்பி தரணும். சரி, ரொம்ப நன்றி. நான் நாளைக்குள்ள திருப்பி கொண்டு வந்து தர்றேன். ரவி அந்த வடைச்சட்டி எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். ராமு அந்த வடைச்சட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் குப்பன் வீட்டுக்கு போனான். இந்தாங்க ஐயா, நீங்க கொடுத்த வடை சட்டி. இதோ அதுக்கான வாடகை பணம். இந்த வடை சட்டிக்குள்ள இன்னொரு சட்டி ஏன் இருக்கு? ஐயா, நேத்து இரவு உங்க வடைச்சட்டி குட்டி போட்டுச்சு. அதுதான் இந்த சின்ன சட்டி. என்ன சொல்ற? வடை சட்டி குட்டி போட்டுச்சா? நீங்க கொடுக்கும்போது வடை சட்டி மாசமா இருந்துச்சு இல்லையா, அதான் இப்போ அதோட குட்டி இந்த சின்ன சட்டி. குப்பன் மனசுக்குள்ளேயே நினைச்சான். சரியான முட்டாளா இவன். சட்டி குட்டி போடுமா? சரி விடு, நமக்கென்ன, நமக்கு லாபம் தானே. ஆமாமா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இந்த குட்டி சட்டியும் என்னோடது தான். இந்தாங்க ஐயா, இத வாங்கிக்கோங்க. குப்பன் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வாங்கிக்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ரவி மறுபடியும் குப்பன் வீட்டுக்கு வந்தான். ஐயா, எங்க வீட்டுல பெரிய விருந்து இருக்கு. அதனால உங்க வீட்டுல இருக்கிற பித்தளை பானையை மட்டும் கொஞ்சம் தர்றீங்களா? நான் நாளைக்கே திருப்பி தந்துருவேன். சட்டி குட்டி போட்ட மாதிரி பானையும் குட்டி போட்டா நல்ல லாபம்தான். குப்பன் பேராசப்பட்டு, கொஞ்சம் இரு, நான் பானையை எடுத்துட்டு வர சொல்றேன். ரங்கா, ரங்கா, உள்ள இருக்கிற அந்த பித்தளை பானையை கொண்டு வா. இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட பானை. ரவி அந்த பானை எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போனான். ரவி அந்த பானைய கொண்டு போய், ரொம்ப நாளாச்சே, இன்னும் திருப்பி கொண்டு வரலையே, அவன் வீட்டுக்கு போய் பாப்போம். ரவி, வீட்ல இருக்கியா? ஆமாங்க ஐயா, என்ன விஷயம்? நீ பானைய கொண்டு போய் ரொம்ப நாளாச்சே, எங்க பானை? ஐயா, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்க பானைக்கு நேத்து நல்ல காய்ச்சல் வந்துருச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் காப்பாத்த முடியல. என்ன சொல்ற? பானைக்கு காய்ச்சலா? அது எப்படி செத்து போகும்? என்ன ஏமாத்துறியா? நம்புங்க ஐயா, நான் சொல்றது உண்மைதான். நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. வா பஞ்சாயத்துக்கு. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதுவா ஐயா, நடந்த விஷயம் என்னன்னா, குப்பன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அத கேட்ட பெரியவர், குப்பன் சொல்றது எல்லாம் உண்மையா ரவி? ஐயா, வடைச்சட்டி குட்டி போட்டுச்சுன்னு நான் சொன்னப்போ அவர் நம்பி சின்ன சட்டிய வாங்கிக்கிட்டாரு. அப்படின்னா பானை செத்து போச்சுன்னு சொன்னா அதையும் நம்பணும் தானே ஐயா? ரவி சொல்றதுல தவறு எதுவும் இல்ல குப்பா. அது எப்படி ஐயா, பானைக்கு காய்ச்சல் வருமா? சட்டி குட்டி போடும்னா பானைக்கு காய்ச்சல் வரக்கூடாதா? சட்டி குட்டி போடும்னு நம்பினப்போ பானைக்கு காய்ச்சல் வரும்னு சொன்னாலும் நம்பணும் தானே குப்பா? குப்பா, பேராசை அதிகமா இருந்தா கையில இருக்கிறதையும் இழந்துடுவோம். அப்போதான் குப்பனுக்கு அவ செய்த தப்பு புரிஞ்சுது. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இப்படி பேராசைப்பட மாட்டேன். அந்த நாளுக்கு பிறகு குப்பன் தன் பேராசையை விட்டுட்டான்.
யாராவது உதவி கேட்டா சந்தோஷமா உதவி செய்ய ஆரம்பிச்சான். அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை மீண்டும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பசங்களே, பேராசை அதிகமா இருந்தா கையில இருக்கிறதையும் இழந்துருவோம்.